உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உணவை ஆயத்தம் பண்ணினார். கறி நெருப்பிட்டு அவங்க மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அவங்க வர வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்காக உணவை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த பேதுரு என்ன பண்ண தெரியுமா? சரி, இது முடிஞ்சது, இயேசு மரிச்சிட்டாரு, நம்ம திரும்பி பழையபடி மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். எல்லா சீஷர்களும் நாங்கள் வரோம்னு சொல்லி மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போகிறாங்க ஒன்றுமே கிடைக்கல. கடைசியில் இயேசு கரையில் நிற்கிறாரு. வலது பக்கமாக வலையை போடுங்க சொன்னபோது கீழ்ப்படிந்து வலது பக்கமாக போட்டாங்க. 153 பெரிய மீன்கள் இழுக்க முடியாமல் விட்டு தந்தாங்க. இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை பின்மாற்றத்தை திரும்பவும் நம்மை உயிர்ப்பித்து தம்மண்டையிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்ய வல்லவர். பேதுரு மற்றும் சீஷர்களின் பின்மாற்றத்தை மாற்றி அவர்களை அன்போடு போஷித்து திரும்பமாக தம்முடைய சேவைக்கு அவர்களை அழைத்து அவர்களை மனுஷர்களை பிடிக்கவளாக மாற்றுகிற உயிர்த்தெழுந்த